24/2026 உலகத்துல இன்றைக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பிருந்து நடந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான விஷயங்களை பற்றி இந்த காணொளியில நாங்கள் பார்க்க இருக்கிறோம். உலகத்தை அதிர்ச்சியில் ஆழ்த்தும் போர் சூழ்நிலை. இது ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவிற்கு இடையிலான நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் தொடர்பான விஷயங்கள். இந்த விஷயங்கள்ல முக்கியமாக பேசப்படுவது அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க குடிமக்களுக்காக ஒரு உரையாற்றி இருக்கின்றார். இந்த உரை தொடர்பான விஷயங்கள் இப்ப தொடர்ச்சியாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. நேற்றைய தினத்திலிருந்து அவர் சொல்லியிருந்த இந்த உரைக்காக பலர் காத்து கொண்டிருந்தார்கள். ஸோ இப்ப அவர் உரையாற்றி இருக்கிறார். அந்த விஷயங்கள் என்னென்னு இந்த காணொலியில நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் மோதல் நாள் 34 என்ன நடக்கிறது, இன்றைக்கு 34வது நாள். இந்த நாள்ல என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் நாங்கள் பார்க்க போறோம். மத்திய கிழக்கில் இருக்கிற ஏராளமான நாடுகள் மீது தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே நேரம் இஸ்ரேல் மீதும் பல தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஈரான் மீது பல இடங்களில் தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டிருக்கு. ஈரான் இன்றைக்கு மீண்டும் ஒரு புதிய ஏவுகணை அலை தாக்குதலை இஸ்ரேல் மீது நிகழ்த்தி இருக்கு. இது தொடர்பான விஷயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதே நேரம் ஹோமோஸ் நீரிணை மூடப்படுமா என்ற ஒரு விஷயம் இப்ப பலமாக பேசப்பட்டு கொண்டிருக்குது. அமெரிக்காவினுடைய அதிபர் கூட இந்த விஷயம் தொடர்பாக பேசியிருந்தார். ஸோ அது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான் இன்னும் பலமாக இருக்கிறதா? ஈரான் இவ்வளவு நாள் தாக்குதலையும் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் இது தாக்குப்பிடிக்கக்கூடியதாக இருக்குதா? ராணுவ ஆயுத தளபாடங்களோடு இருக்கின்றதா என்று சொல்லி ஆய்வுகள் நடந்து அதனுடைய தகவல்கள் வெளிவந்திருக்குது. ஸோ அந்த விஷயங்களையும் நாங்கள் இந்த காணொலியில தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். இது இன்றைய உலக விவரம். இந்த விவரங்களை விரிவாக பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். ஈரானினுடைய இராணுவ சக்தி எப்படி இருக்கின்றது? இந்த விடயம் தொடர்பாக லண்டன்ல இருக்கிற கிரீஸ் கல்லூரியினுடைய ஆய்வாளர் ஆண்ட்ரியாஸ் கிரீக் என்றவர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா சொல்வது போல ஈரான் பலவீனமாக இல்லை. இந்த விஷயம் எதற்காக சொல்லப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக் கொண்டு வரார், ஈரானினுடைய தலைவர்கள் அனைவருமே கொல்லப்பட்டு விட்டார்கள். முதலாம் தர தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இரண்டாம் தர தலைவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள் தங்களுடைய தாக்குதல் என்று சொல்லிக் கொண்டு வாரார். அது மட்டும் இல்லாமல் அவர் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு கருத்து, ஈரானினுடைய கடற்படை முற்று முழுதாக அழிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் ஈரானுடைய வான்படையும் முற்று முழுதாக அழிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடைய வான்பரப்பில அமெரிக்கா எப்பவும் பறக்கக்கூடியதாக இருக்கின்றது. தாக்குதல்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகி இருக்குது. ஆகவே இப்ப ஈரான் பலமிழந்து போயிட்டுது. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய அணு மின்சக்தி நிலையங்கள், உட்கட்டமைப்புகள், ஆயுத உற்பத்தி நிலையங்கள், அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் சேமிப்பு நிலையங்கள்னு சொல்லி எல்லா இடங்களையுமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி வந்திருக்கு. இந்த அடிப்படையில அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக் கொண்டு வர விஷயம், ஈரான் தோற்று போயிட்டுது. மிக விரைவில் நாங்கள் ஈரானுடைய ஒரு முடிவுக்கு வருவோம் என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வரார். இந்த நிலையில தான் இந்த ஆய்வாளர் ஆண்ட்ரியாஸ் கிரீக் சொல்லியிருக்கிறார், அமெரிக்கா சொல்வது போல ஈரான் பலவீனமான ஒரு நாடாக இல்லை, இப்பவும் அவர்கள் பலமாகவே இருக்கின்றார்கள். இன்னும் ஈரான் மிகவும் வலுவான மற்றும் நவீன ஆயுதங்களை வைத்திருக்கிறது. அவர்கள் வளைகுடா பகுதிக்கும் இஸ்ரேலுக்கும் தாக்குதலை நடத்தக்கூடிய வல்லமையோடு இருக்கின்றார்கள். மேலும் தற்போதைய சூழ்நிலையில் ஈரான் இலக்குகளை இன்னும் துல்லியமாக தாக்கும் திறனை பெற்றிருக்கின்றது என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே அமெரிக்கா சொல்வது போல இல்லை, ஈரான் இன்னும் வலுவான நிலையில் இருக்குது. ஆகவே இந்த யுத்தம் அமெரிக்கா சொல்வது போல மிக இலகுவில மிக விரைவில் முடிவடையும் என்று யாரும் எதிர்பார்க்க முடியாது என்றுதான் தோன்றுது. சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோமா? ஹார்மோஸ் நீரிணை, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ், இதை பற்றி நாங்கள் அடிக்கடி இப்ப பேசுகின்ற ஒரு விஷயமாக வந்துட்டுது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் எல்லாருக்குமே தெரியும். உலகத்தில் ஒரு காலத்தில் இதை பற்றி நாங்கள் பேசியதே கிடையாது. ஆனால் இன்றைக்கு எல்லாருமே பேச வேண்டிய ஒரு இடமாக இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் வந்துட்டது. ஏனென்றா உலகத்தினுடைய எண்ணெய் தேவையையும் பொருளாதாரத்தையும் மிக நெருக்கமாக தொடர்பில் வைத்திருக்கின்ற ஒரு இடமாக இப்போ இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இருக்குது. அமெரிக்காவில் எண்ணெய் விலை கூடுது, இந்தியாவில் எண்ணெய் விலை கூடுது, சைனாவில் எண்ணெய் விலை கூடுது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது ஒரு இடம், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஈரானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. ஈரான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை ஈரான்
தக்க வைத்துக் கொண்டிருப்பதற்கு ஏராளமான நியாயமான காரணங்களை சொல்லி இருக்குது. தங்களுடைய நாட்டின் மீது ஒரு போர் தொடுக்கப்பட்டிருக்குது. அந்த போரை தாங்கள் வெற்றி கொள்வதற்கு ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸை தாங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கணும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸின் ஊடாக எண்ணெய், எரிவாயு மற்றும் விவசாய உற்பத்திகளுக்கு தேவையான உரம் போன்றன இந்த கால்வாயினூடாகவே கப்பல்களில் கடத்தப்பட்டு கொண்டிருந்தது. தற்போது இது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த கால்வாயினூடாக போக்குவரத்து முற்றுமுழுதாக நிறுத்தப்படவில்லை. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு சார்பான நாடுகள், அத்தோடு அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த பாதைகளை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லி ஈரான் ஆணித்தரமாக சொல்லியிருக்கு. இதை கேட்காமல் பயணம் செய்த பல கப்பல்கள் மீதும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நிகழ்த்தப்பட்டு அவை மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இந்த வழியினூடாக இப்படியான கப்பல்கள் பிரயாணம் செய்யறதில்லை. சரி, இப்ப இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னா தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்குது. ஏனென்றால் ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸை இறுக்கி வச்சிருக்கிறதால உலகத்தினுடைய பொருளாதாரம் பின்தங்கி கொண்டு போற அதே நேரம் நேரடியாக எண்ணெயினுடைய விலையேற்றம் மற்றும் அதனூடாக பொருட்களினுடைய விலையேற்றம், விவசாய உற்பத்திக்கு தேவையான உரம் கிடைக்காமை என்று பல விஷயங்கள்ல இது தாக்கம் செலுத்துறபடியா இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் மூடப்படுமா, திறக்கப்படுமா, இதன் மீதான பிரச்சனைகள் எப்படி போய்கொண்டிருக்கின்ற விஷயம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. ஆனால் ஒரு விஷயம் சொல்லப்படுது, ஐரோப்பா நம்பிக்கொண்டிருக்குது ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் பிரச்சனையை யுத்தத்தினூடாக ஒரு நாளும் தீர்வு காண முடியாது. இதை பேச்சுவார்த்தையினூடாகத்தான் முடிக்கணும். என்னதான் தாக்குதல்களை செய்தாலும், எப்படி இதை பிரச்சனையை கொண்டு போனாலும் ஈரான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸை கைவிட போறது இல்லை. ஏனென்றால் ஈரானுக்கு மிக அண்மையாக ஈரானுடைய ஒரு கரையோரமாகவே இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் காமர்ஸ் பாதை இருக்குது. ஆகவே இதை ஏதாவது வழியில ஈரான் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் வைத்திருக்கும். ஆகவே பேச்சுவார்த்தையினூடாகவே இதற்கான தீர்வை காணணும்னு சொல்லி ஐரோப்பா நாடுகள் கூட தற்போது நம்ப தொடங்கி இருக்குது என்றதான் இப்ப மிகப்பெரிய விஷயமாக போய்கொண்டிருக்கு. சரி, அடுத்த விஷயம் பார்ப்போமா. ஈரான் படையின் கடும் எச்சரிக்கை. ஈரானுடைய படைத்தலைவர் இருக்கிறாரான இராணுவ தளபதி அமீர் கதாமி, இவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலினுடைய ஒவ்வொரு நகர்வையும் சரியான முறையில கண்காணிக்கணும் என்று சொல்லியிருக்கிறார். ஈரானுடைய இராணுவத்திற்கு இவர் ஒரு கடுமையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்கிறார். மிக கவனமாக கண்காணிக்கணும். இவர்கள் நில தாக்குதல்களை மேற்கொண்டால் அவர்களை முழுமையாக நாங்கள் தடுத்து நிறுத்தணும். அவர்களை இந்த நில தாக்குதல் இருந்து பின்வாங்க வைக்கணும்னு சொல்லி ஒரு கடுமையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை, அறிவுறுத்தலை ஈரான் இராணுவத்துக்கு இப்ப கொடுத்திருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக இப்ப பேசப்படுது. சரி, அடுத்த விஷயத்துக்குள்ள நாங்கள் போவோம். புதிய ஏவுகணை தாக்குதல். நேற்றைய தினம் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்க மக்களுக்கு உரையாற்றிய போது ஈரானுடைய இராணுவம் தோற்கடிக்கப்பட்டது, ஈரானுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள், இரண்டாம் தர தலைவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய கப்பற்படை முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டது, ஈரானுடைய வான்படை அழிக்கப்பட்டது, உட்கட்டமைப்புகள் முழுவதும் அழிக்கப்பட்டிருக்குது. ஆகவே ஈரானை நாங்கள் அநேகமாக வென்று விட்டோம் என்ற மாதிரி தான் பேசியிருந்தார். இவர் பேசி சில மணித்தியாலங்களுக்கு பின்னர் பார்த்தீங்கன்னு சொன்னா ஈரான் இஸ்ரேலின் மீது இன்னும் ஒரு ஏவுகணை அலை தாக்குதலை மேற்கொண்டது. இது மிகப்பெரிய பேசுபொருளாக இப்பொழுதும் மாறி இருக்குது. ஈரான் அழிந்து விட்டது, ஈரானுடைய இராணுவ கட்டமைப்புகள் எல்லாம் அழிஞ்சிட்டது என்று அமெரிக்கானுடைய ஜனாதிபதி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வாரார். இந்த கதைகளுக்கு பிற்பாடு ஈரான் மீண்டும் ஒரு ஏவுகணை அலை தாக்குதலை நடத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். ஈரான் ஜனாதிபதி விளக்கம். ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் ஒரு முக்கியமான செய்தியை தெரிவிச்சிருக்கிறார். அமெரிக்கா ஐரோப்பா மக்களுடன் எங்களுக்கு எந்த விதமான பகையும் இல்லை, நாங்கள் அவர்களுக்கு எதிராக இந்த யுத்தத்தையும் செய்யல, மட்டுமில்லாமல் உலக நாடுகளில் இருக்கிற மக்களுக்கு எதிராகவும் நாங்கள் யுத்தங்களை செய்யல என்று அவர் சொல்லியிருக்கிறார். அமெரிக்கா சொல்வது போல நாங்கள் பயங்கரவாதிகளும் இல்லை, ஏனைய நாடுகளை நாங்கள் கைப்பற்றுவதற்கு புறப்படவும் இல்லை, எங்கள் மீது திணிக்கப்பட்ட போரைத்தான் நாங்கள் இப்ப எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் ஏனைய மக்களுக்கு எதிரிகள் அல்லன்னு சொல்லி ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் செபஸ்தியான் தன்னுடைய கருத்தை இப்ப ஒரு கடிதத்தின் மூலமாக தெரிவிச்சிருக்கிறார். சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போம். மருத்துவ மையம் தாக்குதல். 1920 தொடங்கப்பட்ட பாஸ்டியர் ஆராய்ச்சி மையம் தாக்கப்பட்டிருக்கு. இது ஈரான்ல இருக்கிற ஒரு ஆராய்ச்சி மையம், அதாவது மருத்துவ ஆராய்ச்சி மையம். இது பார்த்தீங்கன்னா இப்ப ஏவுகணை தாக்குதல்களுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதலில் கட்டிடம் கடுமையான சேதத்தை அடைந்திருக்குது. இதனை உலக சுகாதார பாதுகாப்புக்கு எதிரான தாக்குதல் என்று ஈரான் குற்றம் சாட்டி இருக்குது. நூற்றாண்டுகளை கடந்த இந்த ஆராய்ச்சி நிலையம் மீது இஸ்ரேல் நடத்தி இருக்கின்ற தாக்குதல் ஒரு கண்டிக்கத்தக்க தாக்குதல்னு சொல்லி ஈரான் இப்ப சொல்லியிருக்கு. சரி, அடுத்த விஷயத்துக்குள்ள போமா. ட்ரான் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு.
ஈரானினால் சிராஸ் நகரில் இஸ்ரேலினுடைய ஹெமஸ் 900 ட்ரோன் ஒன்று சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்குது என்று தகவல்கள் வெளியாகி இருக்கு. இஸ்ரேல் ஒரு ட்ரோனை ஈரான் மீது செலுத்தி இருக்கு. இந்த ட்ரோனை இப்போ ஈரான் சுட்டு வீழ்த்தி இருக்கின்ற நியூஸ் தான் இந்த நியூஸ். சரி, அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். சீனாவினுடைய அவசர அழைப்பு. சீனா உடனடி சமாதானத்தை வலியுறுத்துகிறது. சீனா இப்போ ஈரானுக்கு சொல்லியிருக்கு, உடனடியாக சீஸ்ஃபயருக்கு போகணும், சண்டையை நிப்பாட்டணும் என்ற மாதிரி சொல்லியிருக்கு. போர் எந்த தீர்வும் தராது, இது உலக பொருளாதாரத்தையும் பாதிக்கும் என்று தெரிவிச்சிருக்கு. இந்த யுத்தங்களின் காரணமாக அமெரிக்கா மட்டும் இல்லாமல் அல்லது ஈரான் இஸ்ரேல் மட்டும் இல்லாமல் மறைமுகமாக பாதிக்கப்படுகின்ற ஏராளமான நாடுகள் இருக்கு. அதுல முக்கியமான நாடாக சீனா இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏனென்றா இந்த ஸ்ட்ரைட் அப் காமர்ஸ் ஊடாக பயணிக்கின்ற எண்ணெயில அதிக அளவிலான எண்ணெய் சீனாவுக்கே கடத்தப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் ஈரானிலிருந்து ஏராளமான எண்ணெயை சைனா தான் வாங்கி கொண்டிருக்கு. ஆகவே அதெல்லாம் இப்ப இந்த யுத்தத்தின் காரணமாக நிறுத்தப்பட்டிருக்கிறபடியா சைனா உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு போகணும், இந்த யுத்தத்தை நிறுத்தணும் என்று சொல்லியிருக்கு. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவு தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறதால இந்த யுத்தத்தை உடனடியாக நிறுத்தணும் என்று இப்ப சீனாவும் வலியுறுத்தி இருக்கின்றது. சரி, அடுத்த விஷயத்துக்குள்ள போவோம். இஸ்ரேலில் எச்சரிக்கை. இஸ்ரேல் நாட்டில் எச்சரிக்கை ஒலிகள் எழுப்பப்பட்டு கொண்டிருக்கு. அது தொடர்பான செய்தி தான் இந்த செய்தி. வடக்கு இஸ்ரேலில் ராக்கெட் தாக்குதல்கள் காரணமாக எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்த வண்ணமே இருக்கின்றன. ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறதாலும் அதே நேரம் ஹமாஸ் மற்றும் ஹவுதிகள் இஸ்ரேல் மீது தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறதாலும் இந்த சைரன் ஒலி தொடர்ச்சியாக ஒலித்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேலில் இருக்கிற மக்கள் மிக பெரும் பீதியோட எப்பவுமே ஒரு அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அடுத்த விஷயத்துக்குள்ள நாங்கள் போவோம். இந்த போர் தொடர்பான செய்திகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வர அடிப்படையில் இந்த யுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்க போகுது அல்லது எவ்வளவு தீவிரமாக போகுதுன்னு சொல்லி ஒரு கேள்வி எங்களோட மனசுக்குள்ள எழுந்திருக்கு. 4 நாட்களில் நிறுத்தப்படும், 4 நாட்களில் இந்த யுத்தம் முழுமை பெறும்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லி இருந்தார் ஆரம்பத்தில். பட் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யுத்தம் தொடர்ச்சியாக 34வது நாளையும் கடந்து நடந்து கொண்டிருக்குது. உலக பொருளாதாரம் என்னென்று பாதிக்கப்பட போகுது, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட போகுது என்ற கவலை எல்லாருடைய மனதிலும் இப்போ இருக்குது. இப்படியான புதிய அப்டேட்ஸை உடனடியாக தெரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுடைய உலக விவரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. அப்போதான் நான் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக சேரும். அது மட்டும் இல்லாமல் மாலை நேரங்களில் 7:30 தொடக்கம் 8:30க்குள்ள என்னுடைய காணொலிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். அதில் புதிய புதிய அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக உங்களுக்காக தரப்பட்டிருக்கும். பார்த்து கேட்டு உலக விவரங்களை அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மற்றும் உங்களுடைய நண்பர்களோடையும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மீண்டும் ஒரு புதிய அப்டேட்ஸோட சந்திக்கிறேன். வணக்கம்.